ஆண்டவரும் இரட்சகருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு நண்பன் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த புதிய மாதத்தில் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் பாருங்கள், கடந்த 8 மாதங்கள் எவ்வளோ அழகாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து நம்மை அழகாய் நடத்தி வந்திருக்கிறார். ஆண்டவருடைய பிள்ளைகளே, இந்த புதிய மாதத்திலும் கூட கர்த்தர் நமக்கென்று ஒரு வார்த்தை கொடுத்திருக்கிறார். அந்த வார்த்தையை நான் உங்களுக்காய் சொல்லி நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். பாருங்க, மீகா 2வது அதிகாரம் 13வது வசனம் இப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். ஹல்லேலூயா. எவ்வளோ ஒரு அழகான ஒரு வாக்குத்தத்த வார்த்தை கர்த்தர் இந்த மாதத்திற்கு நமக்கு கொடுத்திருக்கிறார் பாருங்க. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, தடைகளை உடைக்கிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து போவார். ஆமாங்க, இந்த மாதத்தில் தடைகளை உடைக்கிறவர், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து போவார். ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்க, அநேக நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு காரியத்தை நாம் செய்ய இருப்போம். ஒரு கல்யாணம், ஒரு திருமணம் செய்யணுமா, அதற்கு அநேக முயற்சிகள் எடுப்போம். ஆனால் அதில் ஏதாவது ஒரு தடை இருக்கும். ஒரு வீடை கட்ட வேண்டுமா, அதில் ஏதாவது ஒரு தடை இருக்கும். ஒரு காலேஜில் ஒரு அட்மிஷனுக்காக போனால் அங்கே ஏதாவது ஒரு தடை இருக்கும். ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணுமா, அங்கே ஏதாவது ஒரு தடை இருக்கும். அப்படி என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் அநேக தடைகள் நமக்கு முன்னாடி இந்த நாட்களில் நின்று கொண்டிருக்கிறது. அதன் நிமித்தம் நாம் நினைத்த காரியங்கள் நம்மால் செய்ய முடியாமல் இருக்கிறது. இன்றைக்கு பாருங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் கூட ஏதோ ஒரு தடை இருக்கிறதில்ல. ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய நினைக்கிறீங்க, ஆனால் அதை செய்ய முடியவில்லை. எவ்வளோ நீங்கள் பிரயாசப்படுறீங்க, ஆனால் ஏதோ ஒரு தடை வந்துவிட்டு அந்த காரியம் நிறைவேறாமல் போய்கொண்டிருக்கிறது. ஆமாங்க, இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார் என்று. அப்போது பாருங்கள், இந்த வசனத்தில் நாம் ஒரு 4 காரியத்தை நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவது பாருங்கள், the one who breaks open, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அப்போது பாருங்கள், இந்த தடைகளை நீக்கி போடுகிறவர் அப்படி என்றால் ஏதோ ஒரு தடை உங்களுக்கு முன்னே இருக்கிறது. ஏதோ ஒரு காரியத்தை நீங்கள் செய்ய நினைக்கிறீங்க, ஆனால் ஒரு தடை, அந்த தடை நிமித்தம் அந்த காரியத்தை செய்ய முடியலை. அந்த காரியம் உங்களுக்கு முன்னாடி நிற்கிறதுனால நீங்கள் அதை கடந்து போக முடியலை. அப்போ தடைகளை நீக்கி போடுகிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார். அப்போ பாருங்கள், எக்ஸோடஸ் இந்த 14வது அதிகாரம் 21லிருந்து 22 வரைக்கும் நம்ம வாசித்தோம். அப்படின்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வரும்பொழுது செங்கடல் அவர்களுக்கு தடையாய் நின்று கொண்டிருந்தது. அப்போ இந்த கானான் தேசத்துக்கு அவர்களுக்கு போகணும், ஆனால் அந்த கானான் தேசத்துக்கு போக முடியாமல் இந்த செங்கடல் அவர்களுக்கு தடையாய் நின்று கொண்டிருந்தது. அப்போ என்ன நடந்தது என்றால், இந்த செங்கடல் 2ஆய் பிளந்தது. ஹல்லேலூயா. பாருங்க, தடைகளை உடைக்கிறவர் உங்களுக்கு முன்னே கடந்து போகிறார். இந்த தடை உங்களுக்கு முன்னாடி இருக்கிறதா, அதை பிளக்க செய்வார். இப்போ இந்த மாதத்தில் இந்த தடைகளை பிளக்க செய்கிறவர் உங்களுக்கு முன்னே அவர் கடந்து போவார். 2வது காரியம் பாருங்க, அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அப்போது இந்த தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அப்போ இந்த தடைகளை நீக்கி, அப்போது இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட பாருங்கள், ஏதோ ஒரு காரியத்தை நாங்கள் செய்ய நினைக்கிறோம், ஆனால் செய்ய முடியலை. ஏனென்றால் ஒரு தடை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையில் எது அந்த தடை என்றால், நம்முடைய பாவம்தான் அந்த தடையாக இருக்கிறது. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், the blessings comes from the Lord. ப்ராஸ்பரிட்டி, ஒரு செழிப்பு என்பது தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிறது. அது அநேக நேரம் தடைப்படுகிற ஒரு காரியம் என்னவென்றால், நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பாவம் தான். அப்போ பாருங்கள், இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்தை விட்டு வெளியே வரும்பொழுது முதலாவது ஒரு தடை என்ன உடைந்தது தெரியுமா? அவர்களுடைய அடிமைத்தனம்.
அந்த இஸ்ரவேல் அந்த எகிப்து தேசத்தில் அடிமைகளாய் அவர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அப்போ கர்த்தர் அவர்களை விடுவிக்கும் பொழுது முதலாவது ஒரு தடை உடைத்த காரியம் என்னவென்றால் அவர்களுடைய அடிமைத்தனம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக காரியங்களில் நாம் அடிமைகளாய் இருக்கிறோம். இந்த உலகத்துக்கு அடிமை, சில பாவங்களுக்கு அடிமை, அப்படியாய் ஏதோ ஒரு காரியத்துக்கு இன்றைக்கு நாம் அடிமைகளாய் இருக்கலாம். தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசித்து கடந்து போவார்கள். அப்போ the Lord is going to break down every kind of slavery in your life. உங்களோட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான தடைகளை அவர் உடைத்து போட போகிறார். எல்லா விதமான பாவங்களை அவர் உடைத்து போட போகிறார். பாருங்க, அதுதான் ரோமர் 6வது அதிகாரம் 18வது வசனத்தில் நம்ம வாசிப்போம் என்றால், you have been set free from sin அப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. நீங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆக்கப்பட்டீர்கள். அப்போ இந்த தடையை கர்த்தர் உடைக்க போகிறார். உங்களிடத்தில் இருக்கிற இந்த அடிக்ஷன்ஸ், இந்த அடிமைத்தனத்தை கர்த்தர் மாற்ற போகிறார். உங்களிடத்தில் இருக்கிற இந்த பாவங்களை கர்த்தர் தூரம் எடுத்து போட போகிறார். இன்னைக்கு அநேக பேருக்கு ஒரு போராட்டமே இந்த அடிக்ஷன்லேருந்து வெளியே வரணும், இந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வரணும். அதுதான் நீங்கள் அநேக பேர் போராடி கொண்டு இருக்காங்க. எவ்வளவோ நான் முயற்சி செய்கிறேன், ஆனால் இந்த பாவத்திலிருந்து என்னால் வெளியே வர முடியவில்லையே என்று சொல்லி அநேகருக்கு இன்றைக்கு அதில் ஒரு போராட்டம். தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், இந்த மாதத்தில் கர்த்தர் கொடுக்குற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? இந்த தடையை நான் உடைக்கப் போகிறேன், இந்த அடிக்ஷன் என்ற இந்த பாவத்தை நான் உடைக்கப் போகிறேன், உங்களை நான் விடுதலை ஆக்கப் போகிறேன் என்று. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், 3வது காரியம், அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். அப்போது பாருங்கள், அவர்களுடைய ராஜா அவர்களுக்கு முன்பாக கடந்து போவார். அப்போ யார் இந்த ராஜா? நமக்கு முன்னாடி போகிறவர் யார்? அப்போ நம்மை வழிநடத்தி கொண்டு போவது யார்? யாருக்கு பின்னாடி நாமெல்லாம் போக போகிறோம்? யார் நம்முடைய ராஜா? யார் நமக்கு முன்னாடி கடந்து போகிறார் என்று நாம் பார்ப்போம் என்றால், பாருங்க, மத்தேயு 21வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனத்தை நாம் வாசிப்போம் என்றால், இயேசு தான் இந்த ராஜா என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ இந்த மாதத்தில் இயேசு உங்களுக்கு முன்னே கடந்து போக இருக்கிறார். இயேசு உங்களுக்கு முன்னே உங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாய், உங்களை வழிநடத்தும்படியாய், உங்களை போஷிக்கும்படியாய், எல்லா தடைகளை உடைத்து போடும்படியாய், உங்களை ரட்சிக்கிறவராய் அவர் உங்களுக்கு முன்னே கடந்து போக இருக்கிறார். பாருங்க, 4வது காரியம், the Lord as their king. கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். எப்படி நடந்து போவார் என்றால், அவர் ஒரு லீடரை போல, ஒரு ராஜாவை போல அவர் உங்களுக்கு முன்னே கடந்து போவார். அதுதான் சங்கீதக்காரன் இப்படியாய் சொல்லப்படுகிறார். சங்கீதம் 23வது சங்கீதத்தில், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார். ஒரு மெய்ப்பனாய் அவர் உங்களுக்கு முன்னே கடந்து உங்களை புல்லுள்ள இடங்களிலே மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டையில் உங்களை கொண்டு போய் விடுவார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு முன்னே கடந்து போவார். எப்படியாய் கடந்து போவார்? தடைகளை நீக்குகிறவராய். உங்களுக்கு முன்னாடி இருக்கல இந்த தடைகள், ஏதோ ஒரு தடையை நீங்கள் நினைத்து ஜெபித்து கொண்டு இருக்கீங்கள, ஏதோ ஒரு தடையை நீங்கள் நினைத்து நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்களே, இந்த தடையை என்னோட வாழ்க்கையில் விட்டு போகாதா என்று அந்த தடைகளை உடைக்கிறவராய் அவர் உங்களுக்கு முன்னே போவார். மாத்திரமல்ல, இந்த வாசலண்டை உட்பிரவேசித்து இந்த தடைகளெல்லாம் நீக்கி, அப்போது ஏதோ ஒரு அடிக்ஷன், ஏதோ ஒரு பாவத்தின் பழக்கம், ஏதோ ஒரு காரியம் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் போராடி நீங்கள் சோர்ந்து போயிருக்கீங்கள, அதிலிருந்து ஒரு விடுதலை அவர் கொடுக்க போகிறார். அது மாத்திரமல்ல, உங்கள் முன்னாடி யார் போகிறது தெரியுமா? கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி போகிறார். உங்களை பாதுகாத்து கொள்ளும்படியாய், உங்களை வழிநடத்தும்படியாய், உங்களை ரட்சிக்கும்படியாய் அவர் உங்களுக்கு முன்னாடி கடந்து போவார். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த மாதத்திலே கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் அற்புதங்களை செய்கிறவராய், தடைகளை உடைக்கிறவராய் இந்த மாதத்தில் உங்களுக்கு முன்னாடி போய் எல்லா தடைகளையும் உடைத்து உங்கள் மன விருப்பங்களை நிறைவேற்றி உங்களுக்கு ஒரு ஜெயத்தை இந்த மாதத்திலே கர்த்தர் தருவார். நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இந்த புதிய மாதத்துக்காக நன்றியப்பா. கடந்த மாதங்கள் முழுவதுமாய் எவ்வளவு அழகாய் எங்களை நடத்தி வந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம். இந்த புதிய மாதத்திலும் தடைகளை உடைக்கிறவராய் எங்களுக்கு முன்னாடி போய் எல்லா தடைகளும் உடைத்து போடுவீராக, மன விருப்பங்களை நிறைவேற்றுவீராக. அப்பா, நீர் நடத்துவீராக ராஜா. இந்த மாதத்தில் எங்களுக்கு ஒரு ஜெயத்தை தருவீராக. நீர் அப்படியாய் செய்ய போவதுக்காக நன்றி. எல்லா துதிகான மகிமை எல்லாவற்றையும் ஒருவரைக்கு நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் மூலமாக ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். God bless you.